சுகர். முந்திலாம் இந்த நோய் ஒரு தெருக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு எண்ணுவோம். ஆனா இப்போ ஒரு வீட்டுக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு எண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு. நீ வரக்கூடிய காலத்துல ஒரு வீட்டுக்கு எத்தனை பேருக்கு வரலன்னு நம்ம என்ன போறோம். சக்கரை நோய் நம்மளை தேடி வர நோய் கிடையாது, நம்ம தேடி போற நோய். சுகர் வரதுக்கு முன்னாடி கண்ட்ரோல இல்லாம இருக்கிறது. சுகர் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ மடங்கு கத்த வேண்டியது. ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. சுகர் வந்துருச்சுன்னா வாழ்க்கை போயிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதிக தாகம், அடிக்கடி பசி, வெயிட் லாஸ், எப்பவுமே சோர்வு, அடிக்கடி சிறுநீர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா டக்குனு டாக்டர் போய் டெஸ்ட் எடுங்க. முதல்ல ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிப்பதுதான் டயபெட்டிஸ். இது அமைதியா தான் வரும். அதனாலதான் இதை சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஃபேமிலி பிரச்சனை, ஸ்ட்ரெஸ், தூக்கம் இல்லாம இருந்தாலும் இந்த சுகர் வரும். சரிப்பா வந்துருச்சு, பாஸ் இஸ் பாஸ். இனி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. டெய்லி 6 மணி நேரம் நடக்கணும். காய்கறி பழம் சாப்பிடணும், சுகர் கம்மியாகும். வெயிட் கண்ட்ரோலா இருக்கணும். 6 மாசத்துக்கு ஒருக்க டாக்டர் செக்அப் கண்டிப்பா பண்ணணும். உடம்புல ஒரு சின்ன புண்ணு இருந்தாலும் டாக்டர் போய் உடனே காமிச்சிருங்க, அதுவே பெரிய பிரச்சனையா வந்துடும். இனி நாக்கு ருசி வயிற்று பசிக்காத சாப்பிடுங்க, உங்க வாழ்க்கையை பார்த்து சாப்பிடுங்க. பண்ணணும். உடம்புக்கு பாதம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? டெய்லி காலையில உங்க பாதத்தை கவனிங்க. ஏதாவது சின்ன புண்ணு இல்ல சிவப்பா இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை போய் பாருங்க. முக்கியமா தினமும் காலையில உங்க பாதத்தை நல்லா தண்ணியை வச்சு கழுவி சாஃப்டான டவல் வச்சு தொடச்சிருங்க. ஏன்னா சுகரால பாதம் டக்குன்னு பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால எதுனாலும் மருத்துவர்கிட்ட போய் பாத்துருங்க. முக்கியமா காலோட நகத்தை கிளீன் பண்ணி கரெக்டான ஷேப்ல வெட்டிருங்க. அடுத்து கரடு முரடா செப்பல் போடாம சாஃப்டான செப்பலாம் போடுங்க. இது செஞ்சாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. சுகர் ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளம். ஆனா லைஃப் கண்ட்ரோல் நம்ம கையில. இன்னையில இருந்து கவனிங்க. ஆரோக்கியம் தான் நிஜ இன்வெஸ்ட்மெண்ட். பி கேர்ஃபுல். நன்றி, வணக்கம்.